இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மூர்த்தி கடை நடத்த முடியலன்றான். வள்ளி, அந்த கடையை வாங்கி ரெனோவேட் பண்ணி கண்மணி பேர்லயே அந்த கடையை ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். நல்ல முடிவுனா அப்படியே செஞ்சிரு. அதுக்கு புது கணக்கு ஆரம்பிக்கணும். எப்படி அதை நம்ம கடையிலேயே வச்சு ஆரம்பிச்சிடலாமா? கடையிலயா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் செய்யறோம். அது கடையில வச்சு நம்ம ஜோசியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாமா? அவர்கிட்ட கேட்டா எல்லாமே கரெக்டா சொல்லிடுவாரு. அதனாலதான். சரி மாமா, என்ன மாமா இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏ மாமா, கண்மணி பேர்ல கடை ஆரம்பிச்சா நான் பொறாமப்படுவேன்னா? சத்தியமா அப்படிலாம் இல்ல மாமா. எல்லாருக்கும் கண்மணி எப்படி ஒரு தெய்வமா தெரியறாங்களோ எனக்கும் அப்படிதான். நானே யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா, நமக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பேர்ல நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் மாமா. அப்பதான் அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கடை எடுத்து நல்லபடியா நடத்துங்க மாமா, அது இன்னும் பெருசா ஆகும். சரிம்மா. மீட்டிங்ல உன்னை பத்தி பேசுறாங்க, இது ரொம்ப முக்கியம். மாமா, நீங்க புது கடை ஆரம்பிக்கிறத பத்தி பேசுனீங்கல்ல? ஆமா. அது ஏன் மாமா கடையில வச்சு ஆரம்பிக்கணும்? வீட்டுல வச்சே ஆரம்பிக்கலாம்ல? ஏமா கடையில வச்சு ஆரம்பிச்சா என்ன? வீட்டுல நம்ம எல்லாருமே இருப்போம். அது மட்டும் இல்லாம கண்மணி இந்த வீட்டுல தானே வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட ஞாபகம் இருக்கிற இடத்துல அவங்க பேர்ல தொடங்குற கடையோட கணக்கு ஆரம்பிச்சா நல்லது தானே? அப்படியே செஞ்சிடலாம்னா? சரிம்மா, அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? வீரா, நாளைக்கு நீ எப்படி வெளியே போறன்னு பாக்குற. அது மட்டும் இல்ல மாமா, நாளைக்கு பூஜை நடக்கிறப்போ கண்மணி அக்காவோட இடத்துல அவங்க கூட பிறந்த தங்கச்சிங்க வீராவும் பிருந்தாவும் கண்டிப்பா இருக்கணும். அவங்க தானே ரத்த பந்தம். அவங்க இருந்து இதை தொடங்கி வைக்கிறதும் கண்மணி அக்கா கூட இருந்து தொடங்கி வைக்கிறதும் ஒண்ணுதானே மாமா? வீரா ஆபீஸ் வேலை அது இதுன்னு பிஸியா இருப்பா. கொஞ்சம் நீங்க தான் மாமா அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, எனக்கு ஆகிற வேலையில நானே பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி.